அமைச்சர்கள் உணர்ச்சி வசப்பட்ட விவகாரம் படத்துல அது பெரும் பேசுபொருளாயிருக்கு. தியேட்டர்களில் கண்ணீர் சிந்தும் அமைச்சர்கள் நீர் கொண்டு வருவதற்குண்டான, அதாவது காவிரி விவகாரத்தில் நீர் கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் சொல்லி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாரும் ஒரு மனுஷங்க தான். நாங்களும் ஒரு அமைச்சர் என்றாலும் உங்களுக்கு உங்க கூட தான், அதாவது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி உங்க கூட தான் டிராவல் பண்ணிருந்தோம். இன்னைக்கு இங்க உட்காந்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாரும் ஒரு மனிதர்கள் தான். எங்களுக்கு ஒரு உணர்ச்சிகள் இருக்கிறது. 30 வருட காலமாக ஒரு ரசிகராக அந்த இடத்துல உட்காந்து கொண்டாட்டங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது அது கடைசி படம் இனிமேல் அந்த திரையில அவரை பார்க்க முடியாது என்கின்ற ஒரு ஆதங்கத்தின் மூலியமாக எங்களை மீறி, எங்களோட கட்டுப்பாடுகளை மீறி நிச்சயம் எங்களுடைய எமோஷன் வெளிப்பட்டது உண்மைதான். அந்த நீங்க சொல்லக்கூடிய விமர்சனங்களே நானும் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணோம். அதை தாண்டி சில இடத்துல வந்தது. இது எந்த ஒரு அரசியலாக்க வேண்டிய அவசியம் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இல்லை, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களுக்கும் இல்லை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இது அரசியலாக நாங்கள் எந்த இடத்துல செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். மக்கள் பணி செய்து எங்களுடைய இருப்புகளை காமிச்சா மட்டும் போதுங்கிறத எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறோம். அதனால கண்ணீர் சிந்தி, அதாவது நீங்க சொல்றது போல இது தேவையில்லாம விமர்சனங்கள்லாம் வந்தது. ஸோ அதற்கான அது இடம் இல்லது. எங்களுடைய பிரைவேசியா நாங்க சினிமா பார்த்து இருந்த தியேட்டருக்குள்ள தான் இது நடந்தது. அது உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சார் 2018 எட்டுங்களா சார்? 2008 பத்தி வந்தது. 2026 கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாமே அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம் சார். பிடிச்ச நல்லதே நடக்கும் சார். அது ஏற்கனவே சொல்லிட்டேன்ல சார், திறமையானவர்களை அவங்களை நிச்சயமாக அவங்களை பார்த்து எடுத்து அவருக்கு உண்டான பயிற்சிகளை கொடுத்து அவங்களை உலகத்தரம் வாய்ந்த வீரர்களாக உருவாக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அரசுடைய கடமை. முதலமைச்சர் அவர்களுடைய பார்வை அப்படித்தான் இருக்குது. அவருடைய அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அமைச்சராக நான் சொல்றேன், நிச்சயமாக எந்த ஒரு திறமையான மாணவர்களும் அவர்களுக்கு உண்டான இடம் கிடைக்காம, அவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்காம போகக்கூடாது என்பது நானும் உறுதியா இருக்கிறேன். நிச்சயமா எல்லாமே செயல்படுத்துவேன்.